மக்களே உஷார். அமேசான் இல்ல Flipkart மாதிரியான இ-காமர்ஸ் போர்ட்டல்ல நீங்க துணி எடுக்கிறீங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் இ-காமர்ஸ் போர்ட்டல் எது? அமேசானா, Flipkartஆ? கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 Zepto அப்படின்ற இ-காமர்ஸ் போர்ட்டல் மேல எழுந்திருக்கக்கூடிய ஒரு அலிகேஷன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ப்ராடக்ட்டை நீங்க ஐபோன் மாதிரியான காஸ்ட்லியான ஃபோன்ஸ் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட விலை அதிகமாக காமிக்கிறதாவும், அதே பொருளை ஒரு 30,000 ரூபாயோட கம்மியான ஃபோன்ஸ் வச்சு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கம்மியான விலை காமிக்கிறதாவும் ஒரு ஸ்கேம் அலிகேஷன் எழுந்திருக்கு. நம்பர் 2 மிந்த்ரா அப்படின்ற இ-காமர்ஸ் போர்ட்டல்ல ஒரு லேடி துணி ஆர்டர் பண்றாங்க. அந்த ட்ரெஸ் மெட்டீரியலும் வருது. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அது வேற யாரோ பயன்படுத்தி ரொம்ப டேமேஜ் ஆன ஒரு துணியை இவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதை பத்தி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது மிந்த்ரா கிட்ட இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க தான் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போதும் அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 3 அமேசான் கிஃப்ட் கார்டு ஸ்கேம். இதுல ரெண்டு வகையான ஸ்கேம்ஸ் நடக்குதுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அமேசான் கிஃப்ட் கார்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஸ்கேமர்ஸ் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை வாங்குறதுக்கான லிங்க்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எதர் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும், இல்லைனா அது ஒரு ஃபேக்கான ஒரு லிங்காக இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய பணம் அந்த ஸ்கேமர்ஸ்க்கு போயிடும். இன்னொன்று, அந்த கிஃப்ட் கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா அதோட கோடை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கோட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அவங்க பயன்படுத்தி ப்ராடக்டை வாங்கிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.